Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சிம்ம ராசிக்காரர்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலே சனி பகவான் மறைகிறார். இந்த சனி பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருக்கிறார். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார். சூரியனுக்கு சனி ஜென்ம எதிரி என்பதால் கஷ்டங்களை தான் தருவார் என்பது மாற்று கருத்தில் என்றாலும் அந்த சனி உங்களுக்கு 6 கூடையவராகவும் இருக்கிறார். 6 கூடையவன் 8இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். 6 கூடையவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது ராஜயோகங்களை உண்டு பண்ணுகிறார். அதே நேரத்தில் இந்த சனி பகவான் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். 6 7 கூடையவராகவும் இருக்கிறார். அப்போ 7 கூடையவரும் 8இல் மறைந்ததால் தான் பொருள் உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு பணம் கட்டுறது, வெளிநாட்டு விஷயங்களில் ஈடுபடுவது, மனைவியுடன் உள்ள தகராறு போன்றவையெல்லாம் மிக அதிகமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருந்தாலுமே 8லிருந்து 8 9 10ஐ பார்க்கிறார். 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானத்தை பார்க்கிறார். அதுக்கு அடுத்து சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் போன்றவற்றை சனி பகவான் பார்க்கிறார். ஏற்கனவே குரு பகவான் 5 கூடியவர் 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்து விட்டார். 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நண்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு 9ஆம் பார்வையாக ராகுவை 7ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறத ஒரு தற்செயல் நிகழ்வுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சிம்மராசிக்காரர்களோட ஜென்ம எதிரி. சிம்மராசிக்கு ஜென்ம எதிரி சனி மட்டும் கிடையாது, ராகுவும் தான். அந்த ராகு 7ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய புத்தியை குழப்பி விட்டு பல பேரோட தொடர்பு, பல பெண்களுடைய தொடர்பு, பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய சகவாசம் போன்றவற்றை உண்டு பண்ணுவார். அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்த்து குரு சண்டால யோகமாக மாற்றி அதெல்லாம் உங்கள் மனைவிட்ட வர்ற அன்பாக மாற்றி விடுவார். ஆக இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை என்பது 5 7 9 என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்க போகுது. என்னதான் அஷ்டம சனி கஷ்டங்களை தந்தாலும் குரு பகவான் தரும் சப்போர்ட் என்பது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்து ராகு உங்களை ஒரே தூக்கி ஃபாரின் ஒன்டேரியா போகிறதோ, கனடா போகிறதோ, லண்டன் போகிறதோ, உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த ராகு பகவான் தருவார். ராசியில் இருக்கக்கூடிய கேது தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணுவார். எதிலும் நான் கலந்துக்கணுமா, என்னால் முடியுமா, என்னால் இதை செய்ய முடியுமா, எனக்கு இது கஷ்டமாச்சே, நான் செய்கிறது எப்படி போன்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த கேது பகவான் உண்டாக்குவார். அதிலிருந்தெல்லாம் ஓவர் கம் பண்ணும். பிரத்யங்கரா தேவியை வழிபடுங்கள். அஷ்டம சனியை நிவர்த்தி செய்ய நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபடுங்கள். அதே மாதிரி தினமும் பெருமாளுடைய விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்க. பெருமாளுடைய அனுகிரகத்தால் சனீஸ்வர பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.